புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டிலே சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், காய்கறி, பழம், பூ மார்க்கெட் என்று தனித்தனியாக இந்த சந்தைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கோயம்பேடை பொறுத்தவரையிலே அதிகமான மக்கள் இந்த பொங்கலை ஒட்டி கரும்பு, மஞ்சள் உள்ளிட்டவற்றை எல்லாம் வாங்குவதற்காக வருவார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், வியாபாரிகள் வருவார்கள் என்பதால் அவர்களுடைய வசதிக்காக சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிறப்பு சந்தை பொறுத்தவரையிலே கீரை மார்க்கெட் அருகிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரும்பு பொறுத்தவரையிலே மதுரை, கடலூர், விழுப்புரம், பன்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கரும்புகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டு கரும்பு பொறுத்தவரையிலே 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கட்டு கரும்பில் 15 கரும்பு, சில கட்டுகளில் 20 கரும்பு இருக்கின்றது. கரும்பு வியாபாரம் நன்றாக நடைபெறு வருவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறார்கள். பொங்கலுக்கு இன்னும் 2 தினங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கரும்பு இன்னும் அதிகமாக வியாபாரம் ஆகும் என்றும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல மஞ்சள், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியிலிருந்து ஏராளமான லாரிகளிலே மஞ்சள் வந்திருக்கின்றது. பொங்கல் பானையிலே, இந்த புது பானையில் மஞ்சள் கட்டிதான் தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்கள். எனவே அதற்கு ஏதுவாக அந்த கிழங்கு மஞ்சள் செடியோடு பிடுங்கி கொண்டு வரப்பட்டு பெரிய பெரிய லாரிகளிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மஞ்சள் பொறுத்தவரையிலே 10 மஞ்சள்கள் கொண்ட ஒரு கட்டு ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதே போல கரும்பு, மஞ்சள், தென்னங்குருத்து ஓலை உள்ளிட்ட பல்வேறு விதமான அலங்காரம் செய்வதற்கான பொருட்களும் கூட இங்கே பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனியாக செல்லாமல் ஒரே இடத்தில் வரக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள் அவற்றை வாங்கி செல்வதற்கான வசதிகள் கோயம்பேடு சிறப்பு சந்தையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கீரை மார்க்கெட் அருகிலே இந்த சிறப்பு சந்தை போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொங்கல் பண்டிகை வரை இந்த சிறப்பு மார்க்கெட் செயல்படும் என்றும் இங்கே வரக்கூடியவர்கள் சிரமம் இல்லாமல் வந்து பொருட்களை வாங்கி செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது கரும்பு, மஞ்சள் போன்றவற்றின் விற்பனை நன்றாக நடைபெறுவதாக குறிப்பிடுகிறார்கள். பொதுமக்களிடம் பணப்புழக்கம் இருப்பது, அதே போல பொங்கல் பண்டிகை ஒட்டி ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் பணம் கொடுப்பது ஆகிய காரணத்தால் பொதுமக்கள் அதிக அளவிலே வந்து விரும்பி வாங்கி செல்கிறார்கள் என்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார்கள். அதே போல இதற்கு முன்பு அந்த கொரோனா ஒட்டிய ஆண்டுகள் எல்லாம் விற்பனை மந்தமாக இருந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு முந்தைய ஆண்டுகளைப் போல நல்ல வியாபாரம் இருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். விவசாயிகள் தாங்கள் கடன் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வியாபாரம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களுடைய கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்து இந்த சிறப்பு சந்தையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.